என் பேர் வெரோனிகா மேரி. நான் ஒரு சுகாதார உரிமை செயற்பாட்டாளர். தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அதை ஒரு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணி, குறிப்பாக சுகாதாரத்துறையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி அதை ஒரு வழக்க மாதிரி உயர்நீதிமன்றத்தில் தொடுத்து பல்வேறு தீர்ப்புகளை வாங்கியிருக்கேன். இது எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சுன்னா, என்னுடைய கணவர் அந்த சமூக பணியில் முதல்ல இருந்தார். அவரை பற்றி எனக்கு ஒரு ஆர்வம், அவரை போல நாமளும் கற்றுக்கிறணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அதை பார்த்து கற்றுக்கிட்டது தான். மாதிரி எல்லாமே அடிப்படை வசதி இல்லாம இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வீடு இருக்குது, வீடு இருக்கு, ஆனா அது இல்லாம கீழே இடிஞ்சு விழுந்திருக்கு. நான் நேரடியா ஒரு வீடா உட்காந்து ஸ்டடி பண்ண ஞாபகம் இருக்கு. நான் ரோட் ஓரத்துல நின்றுட்டு ஸ்டடி பண்ணிட்டு போல ஒரு வீடா நுழைஞ்சு யாரும் நிறைய முக்கியமான பல தீர்ப்புகள்லாம் வாங்கியிருக்கேன். தமிழ்நாட்டிலே செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒரு அரசு மருத்துவமனையில கூட இல்லைன்னு சொல்லிட்டு முத கொண்டு வந்ததே நான் தான். நான் இது வரைக்கும் ஒரு 2000க்கு மேற்பட்ட ஆர்டிஐ நான் போட்டிருக்கேன். ஆரம்பத்தில் சரியா தகவல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து என் பேர்லேயே போறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் விடவும் மாட்டேன். தொடர்ந்து அப்பீல் போட்டு அந்த தகவல் என் கையில் சேர்ற வரைக்கும் நான் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பொதுநல வழக்குகள் போட்டிருக்கேன். இப்ப ரீசெண்டா கூட எனக்கு கோர்ட்ல இருந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஆர்டிஐ போட்டதால வீட்டுல மிரட்டியும் இருக்கிறாங்க, நீங்க ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த உணர்வு வரணும்.